அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது? நீ நம்பினால் என்கிற இந்த இறை விசுவாச பயிற்சி தொடர நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கடந்த பல மாதங்களாய் குடும்பம், திருமணம் என்கிற திருவருட்சாதனம் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதுக்குள்ள கடந்த 4 வாரங்களா தேவழித்தலை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அதாவது இது குடும்பத்திற்கு ஆப்போசிட் ஆனது, திருமணத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. அது திருமணத்தினுடைய ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. திருமணமாகி குழந்தை பெற்றாதான் ஊழியத்துக்கு அனுப்ப முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் மிக ஆழமாக சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால், அழைத்தலையே மிக உயர்ந்த அழைத்தல் குருத்துவம் அல்லது கான்செக்ரேஷன்ஸ், அர்ப்பண வாழ்வு, கான்செக்ரேட்டட் லைஃப். அப்போ இந்த அழைத்தலுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோம்? குடும்பஸ்தர்கள், குடும்பத்தில் வாழக்கூடியவங்க தான் தேவ அழைத்தலுக்கு அனுப்ப முடியும். அப்பா அம்மாவுக்கு அந்த எண்ணம், அந்த வாஞ்சை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிறு கர்ப்பம் தரிக்கிற நாள் முதல் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக ஊழியத்துக்கு அனுப்ப முடியும். இது குடும்பஸ்தருடைய மாபெரும் பொறுப்பு என்னவென்று சொன்னால், ஒரு பையனை இன்ஜினியர் ஆக்குறோமோ இல்லையோ, அல்லது ஒரு பையனை டாக்டரா அட்வொகேட் ஆக்குறோமோ இல்லையோ, ஒரு பெண்ணை பயங்கர ஐஐடி அல்லது ப்ரொஃபஸர் ஆக்குறோமோ இல்லையோ, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஆக்குறோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளில் ஒருவரை கண்டிப்பாக தேவழைத்தலுக்கு, திருச்சபைக்கு நாம் கொடுக்கணும். அது டயசிசன் பிரீஸ்டாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் இருந்தாலும் சரி தான், எல்லாம் ஒன்று தான், கடவுளுக்கு தான் ஊழியம் செய்கிறார்கள். அப்போ தேவழைத்தலுக்கு மிக முக்கியம் கொடுக்க வேண்டியது நாம குடும்பஸ்தர்கள். அப்போ அங்குமிங்குமா சில தவறுகள் நடக்கிறது. ஒரு சில குருக்கள் சரியில்லை, ஒரு சில அருட்சகோதரிகள் தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில தவறுகளை சுட்டி காமிச்சு, இந்த குருக்களே இப்படித்தான், இந்த துற வாழ்க்கை இப்படித்தான் சொல்லி நாம் சொல்லிடக்கூடாது. யார் சொல்லுவா அப்படின்னு சொன்னால், உலக பிரியமாய் பொருளை குறித்து பாவத்தில் வாழக்கூடிய அல்லது மிகப்பெரிய மேட்டிமையில் வாழக்கூடிய மனுஷங்க தான் குருத்துவத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். எவ்வளவு ஆழமான ஒரு அழைத்தல் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது பவர்ஃபுல் அழைத்தல், அது மேன்மையான அழைத்தல். அதாவது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பட்டாளத்துக்கு போகும்போது எவ்வளவு த்ரில்லிங் இருக்குமோ, அதை விட மிகப்பெரிய த்ரில்லிங், ஆச்சரியமான ஒரு அழைத்தல், அற்புதமான ஒரு அழைத்தல், அஸ்டானிஷிங் கால் என்று சொன்னால், குருவாய் வாழ்வது தான், ஊழியக்காரனா வாழ்றது தான், அல்லது அருட்சகோதரியாக வாழ்ற வாழ்க்கை தான். ஏனென்றால் நீங்கள் தொட்டால் சுகமாகிறது, நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிறீங்க, விடுதலை ஆறாங்க, எத்தனையோ தூக்கமாட்டு சாகக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் பிழைக்க வைக்கிறீங்க, நோயில் சாக வேண்டியவர்களை ஜெபித்து அவர்களுக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுக்குறீங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கிறோம். இப்படி பல அற்புதங்களை, நற்செய்திகளை நம்ம அறிவித்து கொண்டிருக்கிறோம் ஊழியக்காரவங்க. அப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மத்திய நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், 19ஐயும் வாசித்தோம். அப்போ அதில் வேலையாட்கள் கம்மி, அறுவடை மிகுதின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டீச்சிங் பண்ணுறாரு, ப்ரீச்சிங் பண்ணுறாரு, ஹீலிங் பண்ணுறாரு. இன்னைக்கு டீச்சிங், நற்செயல்களை, மொராலிட்டியை, ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. பைபிளை வைத்து இப்படி நடக்கணும், இப்படி போகணும், நற்பண்பு, நீதி, நேர்மை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் ப்ரீச்சிங் கிடையாது. பாருங்க, ப்ரீச்சிங் என்பது நற்செய்தி அறிவித்தல், முழக்கமிடல், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காஸ்பல். நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு, கிறிஸ்துவர் அல்லாத எல்லாருக்கும் இவாஞ்சலைசேஷன் பண்ணணும். சாக கிடக்கிறவனுக்கு நீ சாகாத, கடவுள் உனக்கு வாழ்வு கொடுப்பார், கிறிஸ்துவன் பாவங்களை மன்னிக்கிறாரு, நீ பரிசுத்தனாய் வாழ முடியும் என்று நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அவன் மீட்படைகிறான். பாருங்க, அப்போ ஒரு கன்வென்ஷன் மிகப்பெரிய இடத்துல கன்விக்ஷனோட, அத்தாரிட்டியோட நற்செய்தி முழக்கமிட வேண்டும். ஒவ்வொரு குருக்களும், ஒவ்வொரு அருட்சகோதரிகளும், பொதுநிலை ஊழியக்காரர்களும். மூன்றாவதாக என்ன செய்யறேன்னா, கன்வீனியன்டா டீச்சிங் மட்டும் செமினர்ல டீச் பண்ணா போதும், அல்லது பங்கில் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை டீச் பண்ணா போதும் நம்ம நினைச்சோம். பார்த்தீங்களா, அங்கேயே நம்முடைய விசுவாசம் ஒரு முட்டுக்கட் விசுவாசம், குறுகிய விசுவாசமாய் மாறுகிறது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செஞ்சார், இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போறோம். பார்த்தீங்களா, அங்கதான் நீங்க நெருப்பு வைக்கணும். அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பொதுநிலை ஊழியக்காரர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்ச 3 ஊழியத்தை நம்ம செய்யணும். டீச்சிங், ப்ரீச்சிங், எக்ஸிக்யூட்டிங் மிரக்கிள்ஸ், ஹீலிங்.
சுகம், விடுதலை மக்களுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்க்காலத்தான் இந்த தேவழைச்சல் இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, செல்வங்களே, நீங்க குருத்துவத்திற்காகவோ அல்லது அருட்சகோதர கன்னியாஸ்திரி கன்னியர்களுடைய வாழ்க்கைக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழியாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 3வது அதிகாரத்துல 1 முதல் 17 வரை மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பவுல். அதுல குறிப்பாக 7 முதல் 11 வரை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு என்று மிக ஆழமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அட்ராக்டிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் மோசைட்ட ஒரு பலகையில 10 கட்டளைகளை பதித்து கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். அதுவும் மிகப்பெரிய ஊழியம். அவர் செங்கடலை 2ஆக பிளந்தார், தண்ணீரை ரத்தமாக மாற்றினார், குச்சை கீழப்பட்டார், பாம்பா மாறிச்சு, திரும்பி பிடிச்சார், குச்சாக மாறிச்சு. மோசே மாதிரி பரலோக வல்லமையை பிராக்டிஸ் பண்ணது, எக்ஸசைஸ் பண்ணது வேற எந்த ஊழியக்காரனும் கிடையாது. அப்படி ஒரு வல்லமையுள்ள ஊழியம். அந்த ஊழியத்தை இப்போ புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நம்முடைய ஊழியத்தோட கம்பேர் பண்ணி புதிய ஏற்பாட்டில் செய்யக்கூடிய ஊழியம்தான் மிகப்பெரிய ஊழியம் என்று பவுல் சொல்லுகிறார். கற்களில் பொதிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதா இருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. 10 கட்டளையில கடவுள் கொடுத்தாரு, இது கட்டளைப்படி நடந்தா வாழ்வு, இல்லைன்னா சாவு அப்படின்ட்டாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு ஊழியம், திஸ் இஸ் த மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத் அப்படிங்கிறாரு. சாவை வருவிக்கக்கூடிய மாட்சியோடு தான் இருந்துச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு, எல்லாம் நடந்தாலும் அந்த கட்டளையை கடைபிடிக்கலாம், குற்ற உணர்வோடு செத்துக்கிட்டு இருந்தாங்க. மோசே செஞ்ச ஊழியம், பழைய ஏற்பாட்டுக்காரன் செஞ்ச ஊழியம்லாம் அது மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத்து. அது குற்ற உணர்வை, கோழை உணர்வை, சாவை. ஒருத்தன் பாவம் செய்யறான்னு ஆடு மாடை வெட்டி கொடுத்தாம அவன் முழுசா மனமாறது இல்லை, அவன் ஆத்மா அழிகிறது என்று சொல்லுகிறார். அதுதான் மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத் என்று சொல்லுகிறார். அது சாவை விளைவிக்கக்கூடிய ஊழியங்கிறாரு செங்கடல் 2ஆக பிளந்த ஊழியத்தை. விரைவில் மறைய வேண்டியிருந்த மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அவர் கட்டளையில் வாங்கிட்டு வரும்பொழுது முகமெல்லாம் பயங்கரமா ஷைனிங் இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு அப்படிங்கிறார். அதுவே அப்படி இருந்தால், அந்த மோசே முகமே அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சுன்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து, நம்ம பரலோக பிதாவோட ஒப்புரவாக்கி இருக்கிறாரே. ஒப்புரவு செய்யப்படாத மக்களுடைய ஊழியமே இப்படி இருந்தா, ஒப்புரவு செய்யப்பட்ட நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தால் அபிஷேகப்பட்ட, அவருடைய ரத்தத்தால பாப்டிசம் வாங்கி கொண்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் வாழக்கூடிய பிள்ளைங்க எப்பேற்பட்ட ஊழியம் செய்யணும். அவர் என்ன சொல்றாரு? அதுவே அப்படி இருந்தால், பழைய ஏற்பாட்டு ஊழியம் அப்படி இருந்தது என்றால், தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சியா இருக்கும். அது தூய ஆவி பரிசுத்தாவினுடைய ஊழியம், அது ஆண்டவர் ரத்தம் சிந்தின ஊழியம். அது இந்த ஊழியம் வாழ்வை தருகிறது, சாவை தரல. அது வாழ்வை தருகிறது. மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு நரகம் இல்லை, பரலோகம் தான். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ இயேசு ரத்தம் சிந்தப்படல என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு ஊழியத்தை நாம செய்யறாங்க. ஒரு சாதாரண ஊழியம் இல்லைங்க. குருத்துவ ஊழியமா இருந்தாலும் சரிதான், அருட்சகோதரிகளா இருந்தாலும், பொதுநிலையில யாரு செஞ்ச ஊழியமா இருந்தாலும் அது அப்படி ஒரு வல்லமையுள்ள ஊழியம் என்று சொல்லுகிறார். 2வதாக என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு மோசே செய்த ஊழியம், ஆபிரகாம் ஈசாக் எல்லாம் இறைவாக்கினர் செய்த ஊழியம் எல்லாம் என்ன சொல்றாரு? அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்தியதா இருந்தது என்றால், விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்தது இருக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் ஆட்டை வெட்டணும், ரத்தத்தை சிந்தணும், அவனை கொளுத்தி விடணும், பலிகளை செலுத்தணும். ஆனால் பலிகளை செலுத்தினாலும் அவனுக்குள்ள குற்ற உணர்வு இருந்துச்சு. அவன் ஒரு பாவி பாவி பாவிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் முழுசா அந்த குற்ற உணர்வு விடுதலை ஆகல. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து, ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்துல பிதாவின் வலப்பக்கம் ஆட்சி செய்கிறாரே, அதை பரிசுத்தாவி நமக்குள் சொல்ல 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 சத்தியத்தை புரிய குற்ற உணர்வு விடுவிக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் த மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காண்டமினேஷன் அப்படிங்கிறாரு. அது குற்ற உணர்வை, தண்டனை தீர்ப்பை வருவிக்கக்கூடிய ஊழியம், மோசே செஞ்ச ஊழியம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் திருச்சபையில குருக்களும் அருட்சகோதரிகளும் செய்கிற ஊழியம், அது டெலிவரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஊழியம், விடுதலை கொடுக்கக்கூடிய ஊழியம், லிபரேஷனை கொடுக்கக்கூடிய ஊழியம், அற்புதமான ஊழியம் என்று சொல்லுகிறார்
புனித பவுல் அந்த அளவுக்கு அவர் இந்த ஊழியத்தை வல்லமையை செஞ்சா அதுல இருக்கிற கன்விக்ஷன் இருந்தா இப்படி சொல்லுவார். மூன்றாவதாக அவர் என்ன சொல்றாரு, அன்றைக்கு மோசே முகம் பயங்கரமா மின்னுச்சு. ஏனென்றால் மோசே எந்த அளவுக்கு நான் கடவுளுடைய வல்லமையை பயன்படுத்தினாரு, பயன்படுத்த தண்ணி ரத்தமா மாற மாற கடவுளை நான் உங்களை நேரா பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டாரு. நான் உனக்கு நேரா என்ன பார்த்தேன், நீ செத்துருவ அப்படின்னாரு. அப்போ என்ன செஞ்சாரு, நான் முன்பு கடந்து போகிறவரை நீ சந்து இடுக்கல இருக்கணும், நான் உன்னை மறைச்சிக்கிறேன்னு சொல்லி பின்பக்கத்தை தான் பார்க்க வைத்தார். அதாவது பாஸ் பை க்ளோரி. அப்போ கடவுள் போன பிற்பாடு அந்த இயற்கையில பாறையில ஒளிருகிறதா அவர் பார்த்தாரு. இல்லாட்டினா கடவுளை பார்த்திருந்தா செத்துருவ அப்படின்னாரு. ஃபுல் மகிமை பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாயும் கடவுளாயும் இருந்தார். கம்ப்ளீட்டா க்ளோரி ரிவீல் பண்ணல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் நற்கருணை கடவுள் உயிரோட வருகிறார். கம்ப்ளீட் க்ளோரி இஸ் ஹிடன், கம்ப்ளீட் க்ளோரி இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த மோசே என்ன சொல்றாரு, கடவுளை பார்க்கணுங்கிறாரு. பார்த்த ஏற்பாடு சொல்றாரு, இதை விட மேன்மையான அதுக்கப்புறம் தான் அவருடைய வல்லமையின் மேல் வல்லமை, அவருக்குள்ள அந்த பரலோக அந்த வல்லமை செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தவர் மோசே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறுவடை என்பது அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. பாருங்க, விவசாயிக்கு 6 மாசம் பொறுக்கிறான். அந்த நெல்லை விதைத்து கடலையோ அல்லது எல்லையோ மண்ணுக்குள்ள நோண்டி அவன் போடுறான். அந்த மண்ணுக்குள்ள அந்த கடலை செடி வருவதற்கு 7 நாள் 8 நாள் 10 நாள் ஆகும். அந்த வெளியில வருகிறவரை அவன் நம்பிக்கையோட காத்திருக்கிறான். கடவுள் இந்த விதையை முளைக்க வைப்பார், கடலை விதையை முளைக்க வைப்பாரு. அது மடிந்து அது முளைத்து அரும்பி அந்த மேல ஒரு இலையா வருகிற பொழுது விவசாயிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். வயல் முழுவதும் பச்சையா மாறும்பொழுது எவ்வளவு சந்தோஷம். கடைசியில் அறுவடை செய்யும் பொழுது, நெல்லையோ கடலையோ அறுவடை செய்யும் பொழுது அந்த அரியை அறுக்கிறதும் கட்டுக்கட்டா போறதும், அதை நெல்லை உதிர்க்கிறதும், வண்டியில ஏத்துறதும், மூட்டைகளை கட்டி கொண்டு வந்து மாடுகளை ஓட்டி ஓடுறா ஜாலின்னு சொல்லி பாட்டு பாடி சந்தோஷமாய் கொண்டு வந்து பத்தாயத்துல சேர்ப்பதும், திரும்பி அடுத்த வண்டி 2வது வண்டி டிராக்டர்லையும் ஹார்வெஸ்டிங் மிஷினை வைத்து அறுவடை செய்து கொண்டு வந்து தன்னுடைய களத்தில் போட்டு ஆண்டோடைய மகிமையை நினைத்து நினைத்து நன்றி சொல்லி பாடுவது எவ்வளவு அந்த விவசாயிக்கு மேன்மையா இருக்கும். ஹார்வெஸ்ட், அறுவடை என்பது அந்த ஆண்டை நன்மைகளால் முடிசூட்டுவது. ஹார்வெஸ்ட் crowns the year with God's goodness for a good hard working farmer. நல்லா உழைக்கக்கூடிய, நேர்மையா உழைக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு கடவுளுடைய நன்மைகளால் முடிசூட்டுவது தான் அந்த அறுவடை. அந்த சத்தம் பாருங்க, ஒருத்தர் எல்லாரும் பேசிக்கிட்டு யாரும் சோகமா அறுவடை செய்ய மாட்டாங்க. அந்த நிலத்து ஓனருக்கு சந்தோஷம். ஏனென்றால் நான் ஒரு 10 லட்சம் போட்டேன், எனக்கு 20 லட்சம் வரப்போகிறது, கடவுள் கொடுத்தார், நான் என் கடனை அடைக்க முடியும், மேலே என் பிள்ளைய படிக்க முடியுங்கிறது அந்த ஓனருக்கு சந்தோஷம். வேலையாட்களுக்கும் சந்தோஷம். நான் என் ரத்தத்தை சிந்தின, என் வேர்வை சிந்தின, எனக்கு கத்திரிக்காய் செடி இவ்வளோ கிலோ காய்க்குது, தக்காளி செடி இவ்வளோ காய்க்கிறது, நெல் 20 மூட்டை எதிர்பார்த்தோம் 40 மூட்டை வருது, ஓவர்ஃபுல் ஆகுது, என்னுடைய உழைப்பை ஆசீர்வதித்தான்னு சொல்லி இந்த வேலைக்காரனுக்கு சந்தோஷம். அதிக விளைச்சல் இருந்தால் நாட்டுக்கு சந்தோஷம், உலகத்துக்கு சந்தோஷம். இதே தான் ஆவிக்குரிய அறுவடை. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. ஆகவே நாம தான் என்ன செய்யணும், அறுவடைக்கு உரிய வேலையாட்களை அனுப்ப வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவழைச்சல் கூட ஊழியர்கள், குருக்கள் பல நிலையில் இருக்கிறோம் பாருங்க. அருட்சகோதரிகளா இருக்கலாம், பொதுநிலையில் ஊழியராக இருக்கலாம், அருட்சந்திரலா இருக்கலாம். இன்னைக்கு திருச்சபை இயங்குவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 25, 30 அல்லது 40% விழுக்காடு உள்ள அந்த அருட்சந்தியர்களுடைய தியாகம், அந்த குடும்பத்தாருடைய தியாகம், நோய் வந்தாலும் அவங்க பூச வைக்கிற அந்த வழிமுறைகள், பிள்ளைகளை வழிநடத்துகிற அந்த அற்புதமான வழிநடத்தல்கள், அவங்களுடைய தூய்மை, அவருடைய ஜெபம், அவங்களுடைய தியாகம், இதெல்லாம் பாருங்க இந்த திருச்சபை ரன் ஆகி கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பிரீஸ்ட், கொஞ்சம் நல்லா ஒளி செய்வாங்க, கொஞ்சம் சுமாராக செய்வாங்க, கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க. அவங்களால வல்லமையாக டீச் பண்ண முடியாது, ப்ரீச் பண்ண முடியாது, அற்புதங்கள் நடத்த முடியாது. இன்னொரு குருக்கள் என்ன செய்யறாங்க, தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வாங்க, கடவுளை மேன்மைப்படுத்த மாட்டாங்க. இவங்க யாரு? மூணு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்த பிள்ளைங்க தான். அப்ப நம்ம குடும்பத்தில் இந்த ஃபார்மேஷன் ஒழுங்காக இருந்தால் அந்த ஊழியம் திருச்சபை அற்புதமாக இருக்கும். அரசருக்கு ஒழுங்காய் நாம் பிள்ளைகளை பெற்றெடுத்து அற்புதமான குருக்களை கொடுக்க முடியும். செமினரியில மட்டும் ஃபார்மேஷன் இருந்தா பத்தாதுங்க. வீட்டுல 15 வயது 20 வயது வரை நாம தானங்க அந்த பிள்ளைக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னு சொன்னா, அநேக குருக்கள் நல்ல முறையில் வல்லமையா ஊழியம் செய்யறாங்க. அதை பார்த்து அதை செய்ய முடியாத குருக்கள் நக்கல் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம்.
அல்லேலூயா கூட்டம் ஓடுதியா, இவர் பயங்கரமான பிரேயர் பண்றவரையா, பேய் ஓட்டுறாருன்னு சொல்லி நக்கல் பண்ணாலும் நாம செய்ய வேண்டிய ஊழியம் கடவுளுக்கு செய்கிறோம். சக குருக்கள் செய்கிறாங்க, சக மனிதர்கள் கிண்டல் பண்றாங்கிறதுக்காக ஊழியத்தை விடக்கூடாது. என்றால் நாம் கடவுளுக்கு வவுஸ் கொடுத்திருக்கிறோம், உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அதை வீரத்தோட மாண்போட மகிமையோட செய்யறத அறுவடைய பார்க்க அத்தனை பேர் உள்ளர வந்துருவாங்க. எனக்கு இதை பார்க்கும்பொழுது ஊதாரி மைந்தன் கதை தான் வருகிறது. ஊதாரி மைந்தன் பாவங்களை செஞ்சு அப்பா விட்டுட்டு போய் நாரி போய் திரும்பி வருவான். அங்க அறுவடை நடக்கின்றது. அவன் செத்தவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான், காணாமல் போன வந்திருக்கிறான்னு சொல்லி இந்த அப்பா என்ன செய்யறாரு, அவனை திட்டாம அரவணைத்து முத்தமிட்டு அவனுக்கு புதிய மோதிரம் கொடுத்து காலில் செருப்பு கொடுத்து அட்ரா மூலத்தை சொல்லி மாட்டு கெடா மாடை அடித்து மிகப்பெரிய விழா நடக்கிறது. இசைக்கிறார்கள், சந்தோஷமா பணியாளர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா மூத்த மகன் வயலுக்கு போனவன் வரான். இங்க அறுவடை நடக்கின்றது. அங்க மகனுக்கு அறுவடை. செத்து போன தம்பி வந்திருக்கான்னு சொன்னாலும் உள்ள வர மாட்டேங்கிறான், வேதனைப்படுறான், பொறாமப்படுறான். இந்த விபச்சாரம் செஞ்சவனுக்கா இப்படி ஒரு விழா எடுத்து கொண்டாடுறன்னு சொல்லி தாறுமாறா நினைக்கிறான். வெளியிலே நின்று வெம்பி 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 அழுது கொண்டிருக்கிறான் மூத்தவன். அப்பா வீட்டிலே வாழ்ந்தாலும் அப்பாவுக்கு எதிராக திங்க் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படி அநேக ஊழியர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியனா வந்தாலும் என்னால முழுசா ஊழியம் செய்ய முடியலையே என்று சொல்லி வெந்து கொண்டிருக்கிற நிலை மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அறுவடை என்பது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. நான் அறுவடைக்கு போறேன், நெல்லை அறுக்கணும், கையில அருவாள் இருக்கு, சிக்கல் என்று சொல்லுகிறோமே, அருவாள் இருக்கு, ஆனா என்னால அறுக்க முடியல, அதுல சுனை இல்லை, அது மொக்கையா இருக்கு, அறுக்க முடியலன்னு சொன்ன வேதனைப்படுறோம் இல்லைங்களா? நாம ஊழிக்காரனா மாறணும்னா உண்மையும் உத்தமுள்ள ஊழிக்காரனை உங்க பிள்ளை நல்ல பிள்ளையாக திருச்சபைக்காக எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு அருட்தந்தையாக அருட்சோதரியாக நீங்க கோயிலுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க குழந்தை உருவாவதற்கு முன்பதாக தயார் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப குடும்பமா உட்காந்து ஜெபிங்க, தேவழைத்தல் பெருக வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்குள்ள ஜெபிங்க. கோயில்ல மட்டும் சண்டை மட்டும் ஜெபிச்சா பத்தாது, வீட்டுக்குள்ள ஜெபிங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஊழியக்காரன் எழும்பணுப்பா, என் புள்ள குருவா மாறணுப்பா, என் புள்ள சகோதரியா மாறணுப்பா, அருட்சகோதரியா வரணுப்பா, அர்ப்பண வாழ்க்கைக்கு போகணுப்பான்னு சொல்லி ஜெபிங்க. உங்க பிள்ளைங்களை டே இன்ஜினியர் ஆகலாம், அட்வொகேட்டா மாறலாம், அதை விட சிறந்தது ஒரு குருவா மாறுறதுடா, ஒரு சிஸ்டரா மாறுதுப்பான்னு சொல்லி அவங்கள ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ணுங்க. திருச்சபைக்கு மிகவும் தேவை கடவுளுக்கு செய்யற ஊழியன்னு சொல்லி சொல்லுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களை. உங்க பிள்ளைகளுக்கு அட்ராக்டிவா சொல்லுங்க. ஊழியம் இல்லைன்னு சொன்னா உலகத்துல மக்கள் செத்துருவாங்க, வாழ முடியாது. மரித்தவனை உயிர்த்தெழ செய்யக்கூடியது ஊழியம் என்று சொல்லி அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை சொல்லுங்க. ஊழியமா போனா தனியா இருக்கணும், கஷ்டப்படணும், புதுசை வச்சா வீட்டுக்கு வந்துடணும், எனக்கு யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, நெகட்டிவா பேசிய மாண்புள்ள மகிமையுள்ள ஊழியத்தை இன்னைக்கு குறைவாக இடப்படுகிறோம். அன்புக்குரிய ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, அது மிக மாண்புள்ள ஒரு ஊழியம். உங்களை சுத்தி கூட்டம் அத்தனை 24 மணி நேரமும் நம்மளோட கூட்டம் இருக்க முடியும். கடவுளுடைய பரலோக ராஜ்யம், தூதர்கள், வானத்தூர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க. ஆகவே குடும்பத்துல குழந்தைகள் பிறந்தவுடனே அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஊழியத்துக்கு போடா, அருட்தந்தையா மாறணுண்டா, நல்ல குருவா மாறணுண்டா அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது பாப்பரசு சொல்றாரு, உங்க வாலிப பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. சாமுவேல்கிட்ட போய் கடவுள் சொன்னார், சாமுவேல் சொன்னார், கேட்கல, யாருன்னு தெரியல. அங்க ஏலி இருந்தார், சொன்னாரு. அப்போ உங்க பிள்ளைங்க ஜெபிக்காத பிள்ளைகளுக்கு கடவுள் கூப்பிட்டாலும், ஆரோக்கியராஜ் அல்லது கிறிஸ்டோபர்னு சொல்லி கூப்பிட்டாலும் காதுல வாங்க முடியாது. அவங்க உலக பிரியமான காரியத்துல மாட்டிருக்கிறாங்க. முதல்ல மேக் யுவர் சில்ட்ரன்ஸ் டு ப்ரே, முழந்தால் படிட்டு ஜெபிக்க வைங்க, தனிமையில கடவுளோட பேச வைங்க. அப்பதான் கடவுள் அவங்களோட பேசுவதை கேட்பாங்க, அவங்க ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பாங்க. மேன்மேட் பிரீஸ்ட் தேவையில்லை. மனுஷனா ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு நோய் இருக்கா திருச்சபைக்கு ஓடு, உனக்கு குழந்தை பிறக்காதா அங்க ஓடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க, மனுஷங்களா செய்கிற குருக்கள். கடவுள் உலகத்துல கடவுள் அனுமதிக்கணுங்க அந்த குருக்கள். அதனால்தான் அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பெற்றோர்களே, கடவுளிடம் மன்றாடுங்கள். உங்க பிள்ளை நல்ல ஒரு ஊழியக்காரனை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்க கடவுள்கிட்ட ஜெபிங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க உங்க பிள்ளைங்களை. போய் கல்யாணம் பண்ணி 10 கோடி 5 கோடி சம்பாதிக்கிறதை காட்டிலும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும், அழுகைகளை கண்ணீரை துடைக்க முடியும், மாபெரும் ஊழியம் செய்ய முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை
அந்த திருப்பணிக்காக அனுப்பிய பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குருவாக அருட்கண்ணியராக பணி செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கலாம், அல்ல ஃபார்மேஷன்ல இருக்கிறவர்களா, செமினர்ல படித்து கொண்டிருக்கிறவரா இருக்கலாம், அல்லது தேவ அழைத்தலை குறித்து சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளின் செய்தி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஐ ஓப்பனர். நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், என்ன என் பிள்ளை போய் குருவா என்ன பண்ணாங்க, இல்ல நான் ஒரு குருவா இருந்து என்னத்தை சாதிச்சுட்டேன், என்ன இதுல என்ன பெருசா, நான் பணி செய்து யாரு மனம் மாறிட்டா, நான் போய் சேவை செஞ்சு யாரு குணமாயிட்டா என்று சொல்லி சோர்ந்து போன ஒரு நிலையில இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா இந்த நாள் நமக்கு கண்கள் திறக்கப்படட்டும். இந்த புதிய ஏற்பாட்டு பணி என்பது எவ்வளவு ஒரு மேன்மை பொருந்திய பணி. ஏன்னா நம்ம மட்டும் செய்ய போறது இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கு. சக்ரமெண்ட்ஸ் வழியா அத்தனை நமக்கு பொழியப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் வழியாக வல்லமையின் மேல் வல்லமை நம்ம ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம தான் அதை புரிந்து கொள்ளாமல் சோர்ந்து போய் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒரு மறு கிறிஸ்துவாக பணியாற்ற முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றார், என்னில் விசுவாசம் கொள்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி. ஏனால் அத்தனை சப்போர்ட் நமக்கு விண்ணகமே முற்றிலுமாய் நம்மோடு கூட நின்று பணியாற்ற துடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு சின்ன ஒரு தீர்மானம், நான் பிறருக்காக பணி செய்வேன், இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதில் என்னுடைய சந்தோஷம் அடங்கி இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய ஒரு மாண்பு, இது விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு பணி, எனக்கு வேணும் எனக்கு வேணும் சுயநலமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை போதும். இதோ அந்த தேவைகளுக்காக நசிந்து கொண்டிருக்கிற மக்களை தேடி கொடுப்பவனாக, விடுதலையை கொடுப்பவராக, பரிசுத்த ஆவியை கொடுப்பவராக, மீட்பை கொண்டு செல்கிறவராக நான் மாறுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மனதும் அந்த அர்ப்பணம் தான் அந்த வேளையில தேவை. வாருங்கள், அதற்காக இந்த வேளையில நாம ஜெபிப்போம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை நான் தினம் நினைப்பேன் ஆண்டவரே. இதோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல எதையோ தேடிட்டு, குடியிலும் போதை பொருளிலும் அது தவறான வாழ்க்கை முறைகளிலும் சந்தோஷத்தை தேடி சமாதானத்தை தேடி நான் வறண்டு களைத்து போன ஜனங்களுக்கு உண்மையான உங்களுடைய அன்பை எடுத்து செல்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆத்ம பாரத்துக்காக கேட்போமா? எவ்வளோ பெரிய உன்னதமான பணி தெரியுமா? அதுக்காக நம்ம உழைப்போம், அதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம், சந்தோஷமா ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போயில்ல, ஏதோ துக்கத்தோட அல்ல, ஆண்டவருக்காக இதோ ஆண்டவரே வருகிறேன், இதோ ஆண்டவரை தருகிறேன் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இருளில் இருக்கிறவர்களை பேரொளிக்கு கடந்து வந்தது நம்முடைய கிறிஸ்து இயேசுவின் செயல் அல்லவா, மீட்பின் செயல் அல்லவா? இந்த நற்செய்தியை புரிந்து கொள்ளாமல் இன்னும் இருளில் வாழ்கிற மக்களுக்கு அதை சொல்ல வேண்டாமா? வாருங்கள், சொல்கிறவர்களாக, விடுதலை கொடுப்பவர்களாக செல்வோம். இருளின் மாந்தர்கள் பேரொளி காணட்டும், இருளின் மாந்தர்கள் பேரொளி காணட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். எத்தனை ஊதாரி மைந்தர்கள்
கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் பாவம் ரத்த நிறமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வெண்பணியாய் மாற்றுகின்ற பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு என்று சொல்லி நம்ம இவாஞ்சலைஸ் பண்ண வேண்டாமா? பிரீச் பண்ண வேண்டாமா? அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டாமா? வேணுமே, செல்வம் வாருங்கள். ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும், ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும், விண்ணகம் மகிழட்டும், விருந்து நடக்கட்டும், விண்ணகம் மகிழட்டும், விருந்து நடக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். ஆமென். ஆண்டவரே, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் வருகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலி எங்களுக்கு உண்டு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள் உண்டு, பரிசுத்த ஆவியான் அபிஷேகம் எங்களுக்குள் உண்டு, மாட்சிமை பொருந்திய விண்ணகத்தின் பேரொளி எங்களுக்கு உண்டு, புனிதர்களின் கூட்டம் எங்களுக்கு உண்டு, அன்னை மரியாவின் பரிந்துரை எங்களுக்கு உண்டு. இதோ நாங்கள் வருகிறோம், உம்முடைய திருவுளம் நிறைவேற்ற வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, மாட்சி பொருந்த இந்த பணியை உற்சாகமாய் ஆவலுடன் தாகத்தோடு பாரத்தோடு செய்ய இதோ வருகிறோம் என்று சொல்லி இணைப்புள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்வீராக. அப்பா, பிள்ளைகள் உள்ளத்தில் ஜெப ஆவியை ஊற்றுவீராக. உம்மை நோக்கி ஜெபித்து உம்முடைய குரலை கேட்டு அதை அறிந்து கொள்கிற அப்பா இருதயமாய் ஒவ்வொரு இருதயத்தை நீர் மாற்றுவீராக. அப்படியாக குழந்தைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருடைய உள்ளங்களையும் உம்முடைய தூய ஆவியால் ஆட்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.